இந்த பிக் பாஸ் 8 தமிழ் நிகழ்ச்சி எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு தெரியல. ஆனா கிருஷ்ணா அவர்களுக்கு நடந்ததும் இந்த பிக் பாஸ் 8 தமிழ்ல ஆரம்பத்துல நடந்ததும் கிட்டத்தட்ட அந்த டிஜிட்டல்ல ஒரு மாய வின்பம் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டது. அதுதான் நடந்தது அப்படி என்பது இப்ப பல மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் 8 தமிழ்ல முதலாவது நாளே ஒரு நபர் எல்லா சோசியல் மீடியாலையுமே ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப், ட்விட்டரு, இதுல எல்லாமே ஒரு நபரை மக்கள் கொண்டாடுற மாதிரியும், அவங்க உட்கார்ந்தா, அவங்க பேசினா, அவங்க சாப்பிட்டா மேமி, அப்புறம் இந்த மியூசிக் வீடியோக்களை போட்டு அப்படின்ற மாதிரி அந்த நபரை இது வரைக்கும் யாருமே காணாத ஒரு நபரை கண்டது மாதிரி கொண்டாடுற மாதிரி அவ்வளவு ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட மெமி வரும், வீடியோ வரும், அந்த நபரையே கொண்டாடி கொண்டிருப்பாங்க. பிரபலமான ரிவ்யூ பண்றவங்க எல்லாமே அந்த நபரை பத்தியே கொண்டாடி கொண்டிருப்பாங்க. அப்ப அது சில மக்களுக்கு புரியல, என்னடா இது தப்பா இருக்குதே, இவங்க பேசுறது தப்பா இருக்கு, விதிமீறல் பண்றாங்க. அப்ப நேர்மையா இருக்கிறவங்களை விட இவங்கள மக்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒவ்வொரு நாளுமே அந்த ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. கடைசியில ஒரு 50வது நாள் முடியக்குள்ளதான் பல மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் மாஃபியா. பொதுவா டிஜிட்டல் மாஃபியா இந்த பிக் பாஸுக்கு மட்டுமில்ல, சினிமாக்கு மட்டுமில்ல, இப்ப அரசியல், அப்புறம் தனிப்பட்ட நபர்களை யாராவது வீழ்த்தணும் அப்படின்னா அவங்கள பற்றி பொய்யான விடயங்கள், அதாவது ஒரு நல்லவரை கெட்டவரா காமிக்கிறது, ஒரு கெட்டவரை நல்லவரா காமிக்கிறது, அப்படியான ரீதியில் வியூவா இருக்கட்டும், லைக்கா இருக்கட்டும், கமெண்டா இருக்கட்டும், அப்படியே காசை கொடுத்தீங்கன்னா அது கேட்டது மாதிரி பண்றது அப்படின்னு வேலையா இதை ஒரு வேலையாவே லட்சங்கள் வாங்கி போட்டு செயற்படுற கூட்டம். அப்படியே ஒரு கூட்டம் தான் பிக் பாஸ் 8 தமிழ்ல ஒரு நபருக்கு முதல் 50 நாட்கள் அவங்க தான் வின்னர், அவங்களுக்கு தான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பெய்ட் பிஆர், பெய்ட் போர்ட்ஸ் வேலைகள்லாம் நடந்தது. ஆனா முத்துக்குமரன் என்றவருடைய உண்மை, அவருடைய உழைப்பு, அந்த பெய்ட் மீடியாக்களோட பொய்யான வின்பத்தை உடைச்சு கடைசியில முத்துக்குமரன் அவர்கள் தான் அந்த டைட்டில வின் பண்ணாரு. மக்கள் மத்தியில அசைக்க முடியாத நாயகனா இருந்தாரு. சரியா? சோ நான் கிருஷ்ணாக்கு நடந்ததையும் அப்படியே தான் பாக்குறேன். ஆக்சுவலா அதுதான் நடந்தது. ஒரு ஆரம்பத்திலே ஒரு தீர்ப்பு வரும் முதலே அவரை இதுதான் சான்ஸே, அவர் மக்கள் மத்தியிலிருந்து அவர் அழிச்சிடணும், அவரை நல்லவர் அப்படின்னு சொன்னவங்க, அவருடைய வீடியோக்களை பார்த்தவங்க, அவரை கொண்டாடினவங்களை கூட அந்த மூலச்சலுகை பண்ணி அவங்களுடைய மைண்டை மாத்தி எல்லாருமே ஒரே மாதிரி சொல்றாங்களே, அப்ப இவன் கெட்டவன் தான் அப்படின்ற மாதிரி ஆக்கணும், அவர் மீது வெறுப்பை ஏற்படுத்தணும் என்று எக்கச்சக்கமா லட்சங்கள் செலவழிச்சு வேலைகள் நடக்கப்பட்டது. ஒரு தீர்ப்பு வர முதலே இவன் கெட்டவன் மக்கள் மத்தியில பிக்ஸ் ஆகிடணும், இவனை யாரும் தேடக்கூடாது, இவனை பத்தி நல்லதே பேசக்கூடாது, இவனை பத்தி கெட்டது பேசுறாதான் மக்கள் பார்ப்பாங்க. இப்ப சோசியல் மீடியா அப்படின்றது இப்ப ஒரு கடையில ஒரு பொருளை ஒரு விற்பனை செய்பவர் மக்களோட கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குவார். விலையாகாத பொருளை வாங்கினா அவருக்கு நட்டம் தான். அப்போ கிருஷ்ணாவை பத்தி தப்பா பேசினா தான் மக்கள் பார்ப்பாங்க, அதைத்தான் விரும்புறாங்க. கிருஷ்ணா பத்தி நல்லது பேசினா நீ கெட்டவனுக்கு சப்போர்ட் பண்ற, அப்ப நீ எப்படி கேடுகட்டவனா இருப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதொன்னே அப்படியான விடயங்களை எல்லாம் உருவாக்க பார்த்தார்கள். ஆனா கடைசியில என்ன அப்படின்னா, கடவுள் இருக்காரு. மனித சக்தி, எந்த சக்தி, எல்லா சக்தியையும் விட பெரிய சக்தி அந்த கடவுள் சக்தி. அப்ப அந்த கடவுள் சக்தியை தாண்டி எதுவுமே நடக்காது அப்படி என்பதால் இப்ப கிருஷ்ணா அவர்கள் விடயத்தில் நடந்திருக்கு. எவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணி எவ்வளவு பேர் அவரை கெட்டவன் அப்படின்னு சொன்னாலும் கிருஷ்ணாவை நேசித்த மக்கள் மத்தியில, இல்ல நடுநிலையா இருந்த மக்கள் மத்தியில கிருஷ்ணா கெட்டவன், கிருஷ்ணா நல்லவன் இல்ல, கிருஷ்ணாவுக்கு ஆதரவு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் வரல. அதே நேரத்துல கிருஷ்ணா அப்படின்றவர் ஏழைகளின் தோழன், கிருஷ்ணா என்னுடைய வீட்டு பிள்ளை, கிருஷ்ணா நல்லவன், கிருஷ்ணாக்கு சதி நடந்திருக்கு, கண்டிப்பா நல்ல தீர்ப்பு வரும், நல்ல தீர்ப்பு வரணும் அப்படின்னு உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்கள், தமிழ் தாய்மார்கள், தமிழ் அக்காமார்கள், தமிழ் தங்கைமார்கள், அப்பாமார்கள், அண்ணாமார்கள், தாத்தா பாட்டிமார்கள் எல்லாருமே அவருக்காக ஒவ்வொரு நாளும் மதம், இனம், மொழி எல்லாம் தாண்டி கிருஷ்ணாக்காக அவங்க ப்ரே பண்றாங்க, வேண்டுதல் வச்சிருக்காங்க, விரதம் இருக்காங்க, அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்காங்க. ஏதாவது ஒரு விடயம் கிருஷ்ணா பற்றி பேசிக்கொண்டிருக்காங்க. அவருடைய எல்லா வீடியோக்களையும் நாள் முழுவதும் போட்டு பார்க்கிறவங்க இருக்காங்க. இப்படி கிருஷ்ணா அவர்கள் மீது ஒரு விடயத்தை திணிச்சு, ஒரு விடயத்தை சொல்லி, ஒரு தீர்ப்பு முதல் அவரை மக்கள் மத்தியிலிருந்து அழிச்சிடலாம் என்று நினைத்தவர்களுக்கு மக்கள் கொடுத்த பரிசு செருப்படி, மக்கள் கொடுத்த பரிசு செருப்படி. இது கிருஷ்ணா அவர்கள் செய்த நல்ல விடயங்கள், அது ஷீல்டா நின்று அவரை பாதுகாத்திருக்கு அப்படி என்பதுதான் உண்மை. சரிங்களா? சரி, நான் இந்த வீடியோல பேச வந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம், இன்னைக்கு சில விடயம் பார்த்தேன். அதாவது இந்த 2022 இருந்து கிருஷ்ணா அவர்களை பத்தி மறைமுகமாக, இப்ப அவரோட பேரை சொல்லாம
இந்த புலம்பெயர் உறவுகளே கவனம் அப்படின்ற மாதிரி காசை கொள்ளையடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சில வீடியோ போட்ட நபர்கள், பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாண யூடியூபர்ஸ். அதுல வந்து ஒருத்தர் இருக்காரு, சரிங்களா? அப்ப இவர் வந்து என்ன அப்படின்னா சில விடயம் பண்ணியிருப்பாரு, சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்ற மாதிரி சில சகோதரிகள் கேள்வி கேட்டிருக்காங்க. என்னுடைய பார்வைக்கு வந்தது, அதை நான் உங்களுடன் வந்து நான் சொல்ல ஆசைப்படுறேன். அப்ப இதன் மூலம் உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணான்ற வைரத்துக்கும் சில தகரங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படி என்பது உங்களால முடியும். எல்லாரும் கிருஷ்ணாக முடியாது, கிருஷ்ணா பண்ண முடியாது, அவர் செய்தது சாதாரண விடயம் இல்லை அப்படி என்பது உங்களுக்கு புரியணும் என்பதற்காக இந்த ஒரு விடயம். அடுத்தது வந்து இர்ஃபான், பிரியங்கா, இவங்களுக்கு கூட இப்படிதான் நடந்தது. அப்ப அது என்ன விடயம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்தது அப்துல் ஹமீத் சார் அவர்கள், சோ இப்ப வந்து அனுசன் அவர்கள், சரி அது என்ன அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, முதலாவது விடயம் வந்து இந்த பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் ஒரு 4-5 பேர் ஒன்னா இருப்பாங்கல்ல, அவங்க தான் தவறாம ஒவ்வொரு வருஷமே வந்து கிருஷ்ணா அவர்களை பத்தி மக்களிடம் ஒரு நெகட்டிவிட்டியை செலுத்தணும்னு ட்ரை பண்ண நபர்கள். இந்த வருஷம் அது மும்முரமா செய்தார்கள். அதுல ஒருத்தர் இந்த வருடம் விட முடியாது, இந்த வருடம் விட முடியாது, கண்டிப்பா இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த நபர் வந்து இதற்கு முதல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முயற்சி எடுத்தாரு. உடம்பை குறைக்கணும், அது இது இன்னொரு 4-5 வீடியோ போட்டாரு. இந்த பல வகைகள் சாப்பிடுறது, மரக்கறிகள் சாப்பிடுறது அப்படின்னு. கடைசியில என்ன நடந்துச்சுன்னா, ஐயோ சாமி முடியலப்பா, மயக்கம் வருது அப்படின்னு போயிட்டாரு. சோ உங்களுடைய வாழ்க்கையில எடுத்த முயற்சி, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தோற்றத்தை மாற்றணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு எடுத்த முயற்சியை உங்களால முடிக்க முடியலையே, அப்ப அடுத்தவங்க வாழ்க்கையில நீங்க எப்படியா உதவி செய்வீங்க? நீங்க உதவி செய்யாட்டி பரவாயில்ல, உதவி செய்யறவனுக்கு ஒவ்வொருத்தரும் செய்யாம இருந்தீங்கனாலே போதுமையா. அடுத்தது இன்னொரு விடயம், இதே நபர் என்ன அப்படின்னா ஒரு காணொலியில வந்து ஏதோ 33 லட்சம் யாரோ ஒரு 21 வயது இளைஞருக்கு என்னோ தேவை, அவருடைய கிட்னி என்னவோ பலதா போயிட்டு அதை மாத்தணும் அப்படின்னு. அப்ப இந்த ஐயா வந்து இந்த நபர் வந்து போய் வீடியோ எடுத்திருக்காரு. வீடியோ எடுத்துட்டு தன்னுடைய சார்பில் ஏதோ 3000 ரூபாய் என்னவோ கொடுத்திருக்காரு. அதெல்லாம் வீடியோல வருது. ஆனா அதுக்கப்புறம் அந்த பையன் என்னன்னா உதவி கிடைச்சுதா அப்படின்னு தெரியல. இப்ப சில சகோதரர் சொன்னார்கள் அந்த பிள்ளைக்கு உதவி கிடைக்கல அப்படின்ற மாதிரியும், சில பேர் சொல்றாங்க அந்த பிள்ளைக்கு ஏதோ நடந்துட்டு அப்படின்ற மாதிரியும். சோ இதுதான் வித்தியாசம். கிருஷ்ணா அவர்கள் ஒரு வீட்டை உதவி செய்ய போனாருன்னா அந்த குடும்பத்தை நல்லா வச்சு போட்டுதான் அந்த குடும்பத்தில இருந்து அந்த வேற டாபிக்கு போவாரு. இப்போ அவர் கிருஷ்ணா அப்படின்றவர் ஒரு குடும்பத்தை பத்தி வீடியோ போடுறாருன்னா மாதம் அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டு உறவுகள் உதவி செஞ்சு கொண்டிருக்க. அப்ப ஒரு உயிரை காப்பாற்றுறவர் தான் கிருஷ்ணா. அவர் ஒரு காணொலி எடுத்தாருன்னா அந்த காணொலி மூலம் பிரயோசனம் இருக்கும், அவருக்கு யூடியூப் வருமானம் வரும், ஆனா அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளும் வந்து போகும். ஆனா இந்த சில பேர் இந்த கிருஷ்ணாவை குறை சொன்னார்கள்ல, அதுல இருக்கிற இந்த நபர் குறை சொன்ன நபர்கள் இவருமே வந்து அந்த பெரியனுக்கு ஏதோ உதவி செய்யணும் அப்படின்னு மாதிரி வீடியோ போட்டாரு. இவரோட வீடியோக்கு 5000-6000 வியூ என்ன வந்துச்சு. ஆனா அந்த பெரியனுக்கு உதவி கிடைக்கல அப்படி என்பதுதான் தகவல். அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்லை அப்படி என்பதுதான் தகவல். இதுதான் கிருஷ்ணா அப்படின்ற வைரத்துக்கும் இங்க இருக்கிறதுக்கும் வித்தியாசம். எல்லாருமே கிருஷ்ணா ஆக முடியாது, சரியா? கிருஷ்ணாவை போல இன்னொருத்தங்க இனிமேல் வருவாங்களான்றது சந்தேகம். அது பேர்லயே இருக்குது இல்ல கிருஷ்ணா அப்படின்னு, அதான் கிருஷ்ணா. இது வந்து சில சகோதரிகளோட வேதனை, மக்கள் மனவேதனைகள். நீ வந்து ஒருத்தனை பத்தி குறை சொல்றன்னா உன்னோட மூஞ்சியை வந்து கண்ணாடியில பாரு, உன் மூஞ்சியில இருக்கிற அழுக்க துளைச்சு போட்டு அடுத்தவன் மூஞ்சியை பாரு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வேதனைகள். அந்த அக்கா அழுதாங்க. அந்த பிள்ளை எத்தனை பேரை வாழ வச்சிருக்கு, அந்த பிள்ளைய குறை சொன்னதுகளோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு. உன்னோட தோற்றத்தை நீ வந்து மாத்தணும் அப்படின்னு எடுத்த முயற்சியிலேயே உன்னால ஜெயிக்க முடியல. ஒரு 5-6 வீடியோ போட்டு வியூ எடுத்தா அதுக்கப்புறம் வந்து கிவ் அப் பண்ற, ஐயோ முடியல அப்படின்னு. அடுத்தது இன்னொருத்தருக்கு உதவி செய்யற மாதிரி ஏதோ வீடியோ போட்டா அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டும் இல்லை, அவன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. இதுதான் வித்தியாசம் கிருஷ்ணாக்கும் சில பேருக்கும், சரிங்களா? ஓகே மக்களை தயவு செய்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஓகே, அடுத்தது வந்து இர்ஃபான் அண்ட் பிரியங்கா. இன்னைக்கு வந்து இர்ஃபான் அப்படின்றவர் விஐபி, பிரியங்கா அப்படின்றவங்க சவுத்லயே ஹிகஸ்ட் மோஸ்ட் இன்ஃபுளுன்ஸ்ட் ஒரு ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு ஆங்கர். பட் இவங்க ஆரம்பத்துல இர்ஃபானுக்கும் சரி பிரியங்காவுக்கும் சரி ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எதிர்ப்பு, நிறைய பொறாமைப்பட்டவர்கள், சரிங்களா? நிறைய குறைச்சு கொண்டுதான் இருந்தது. சூரியனை பார்த்து ஏதோ குறைக்கும் இல்ல, அவங்க காதுல வாங்கிக்கல, அவங்க பாட்டுட்டு அவங்க வழியில போனாங்க. இன்னைக்கு அவங்க உச்சத்துல இருக்காங்க. அதே போல யாராவது சாதிக்கணும் அப்படின்னு வந்தா இப்படியான குறைக்கிற விடயங்கள் நடக்கும். அதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்க கூடாது. குறைக்கிறியா குறைன்னு போட்டு நம்ம பாட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம வீடு கட்டினா பொறாமப்படுறானா நம்ம அதுக்கு மேல வீடு கட்டணும். கார் வாங்கினா பொறாமப்படுறானா சரி போட்டு இன்னொரு கார் வாங்கி போட்டு பொறாமப்படு அப்படின்னு, சரிங்களா? இது வந்து நம்ம இந்த சில கற்கள் வருது இல்ல, அதை வெற்றி படிக்கட்டுகளா வச்சு நம்ம மேல போய்கிட்டே இருக்கணும், சரிங்களா? நம்ம மேல போறத வாழ்க்கையில முன்னேறத மோட்டிவேஷனலா எடுத்துக்கிறவங்க
நம்மளும் இப்படி வரணும்னு நினைக்கிறவங்க நல்லா வருவாங்க. அதை பார்த்து வயிறறிறவங்க பொறாமப்படுறவங்க வாழ்க்கை ஃபுல்லா ஒரு வருஷமும் ஒவ்வொருத்தனை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்து இல்லாம போயிடுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? அடுத்தது அப்துல் ஹமீத் சார் அவர்கள். பொதுவா எத்தனை நட்சத்திரங்கள் வந்தாலும் உண்மையிலேயே இப்ப தமிழ இப்ப அது இலங்கை தமிழராக இருக்கலாம், இந்திய தமிழராக இருக்கலாம், மலேசிய தமிழனா இருக்கலாம், லண்டன்ல பிறந்த தமிழர்களா இருக்கலாம், சிங்கப்பூர் தமிழனா இருக்கலாம், எங்க பிறந்திருந்தாலும் ஒரு நபருடைய குரலுக்கு அப்படியே சும்மா நம்மள அறியாம ஒரு இதொன்று வரும்ல. அப்துல் ஹமீத் சார்னாலே அவருடைய வாய்ஸே அவர் யாருன்னு சொல்லிக் கொடுக்கும். பல பெரிய நடிகர்களுக்கு இல்லாத அந்த ஒரு கம்பீர குரல், பல நடிகர்களுக்கு இல்லாத அந்த ஒரு குரலை வச்சு ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியும். ஒரு குரலை வச்சு ஒருத்தர் பேர் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்னா அது அப்துல் ஹமீத் சார் அவர்கள். அவர் இலங்கையை சேர்ந்தவங்க. அப்ப அவரை போல பல பிரபலங்கள் இலங்கையில இருக்காங்க. ஜாழ்ப்பாணம் மட்டுமில்ல, இலங்கை ஃபுல்லாவே இருக்காங்க. ஆனா அவங்களால ஏன் இப்போ அவரை போல வர முடியல, இல்ல பெரிய இன்னொரு லாஸ்லியாவோ இல்ல இன்னொரு ஜனனியோ வர முடியல அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா பொறாம பிடிச்ச கூட்டம் சூழ்ந்திருக்கிறது தான். பொறாம பிடிச்சிருக்க கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்ப நடக்கிற விடயங்களிலே நீங்க கிருஷ்ணாக்கு ஆதரவா பேசக்குள்ள எவனாவது ஒருத்தன் கிருஷ்ணாக்கு நெகட்டிவிட்டியா சொல்லுவான். அவன் அப்படி இப்படி எப்படி காசு வந்தது, யூடியூப் வருமானமா, அப்படி 2 வீடு கட்டலாம் 3 வீடு கட்டலாம் அப்படின்னு எவனாவது நெகட்டிவிட்டியா பேசுறான்ல, அவன் தான் அந்த நெகட்டிவிட்டின்றது. கேன்சர் மாதிரியான நபர்கள். இன்னைக்கு கிருஷ்ணாவை பார்த்து பொறாமப்படுறவர் நாளைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க கார் வாங்கினாலோ வீடு வாங்கினாலோ இல்ல உங்களுடைய மகளுக்கு இல்ல உங்களுடைய மகனுக்கு கல்யாணம் நடந்தாலோ இல்ல அந்த கல்யாணம் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடந்து பிள்ளை பிறந்தாலோ பொறாமப்படுவாருங்க. அப்படிப்பட்ட நபர்களை உங்களோட வாழ்க்கையில வச்சுக்காதீங்க. அதை எப்படி அப்படின்னா நம்ம காலில் நம்ம கல்லை கட்டி போட்டு கடலுக்குள்ள நீந்திர மாதிரி இருக்கும். சரியா? அப்படிப்பட்ட நபர்கள் ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு வைப்ஸ் உடையவர்கள். அவங்களுடைய தொடர்பை கட் பண்ணி விட்டுருங்க. இந்த விடயம் மூலமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த என்னென்ன நபர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படியான குணங்கள் உடையவர்கள். அந்த நபர்களை கட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? தீய சக்தி இடம் கொடுக்காதீங்க. ஓகே. சோ அப்ப இப்ப இன்னொரு விடயம் அனுசன் அப்படின்றவங்க நேற்று கூட ஒரு கமெண்ட்ல வந்திருந்தது. கண்டிப்பா அனுசன் அவர்களுடைய குரலுக்கே நிறைய பேர் ரசிகர்களா இருக்காங்க. கேட்க ஆசையா இருக்கும். என்னுடைய விருப்பமும் சரி, பல பேரோட விருப்பமும் சரி, இந்த பிக் பாஸ் 9 தமிழ்ல முக்கியமா இலங்கை போட்டியாளர்கள் வரணும். அதுல இப்ப கிருஷ்ணா அவர்களோ அனுசன் அவர்களோ சங்கவி அவர்களோ ஏன் இந்த 3 பேர்ல 2 பேர் அவர்களோ வரணும் அப்படி என்பதான். இப்படிப்பட்ட நபர்கள் பிக் பாஸ்க்குள்ள வருவதன் மூலம் அவங்களுக்கு மட்டுமில்ல அவங்களை போல பல இளைய தலைமுறையை உருவாக்குவதற்கு இந்த ஒரு 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 பெரியதொரு விடயமா அமையும் அப்படி என்பதான் என்னுடைய பார்வை. சரிங்களா மக்களை? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. நெகட்டிவ் தாட்ஸுக்கோ இல்ல நெகட்டிவ் பீப்புளுக்கோ உங்களோட வாழ்க்கையில இடத்தை கொடுக்காதீங்க. ஒருத்தனை அழிக்கணும், ஒருத்தன் அழிஞ்சு போகணும்னு உங்க கூட இருக்கிறவங்க ஏதாவது ஷேர் பண்றான் இல்ல அப்படியான விடயத்தை லைக் பண்றான், என்கரேஜ் பண்றான் அப்படின்னா அந்த நபரை ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. இன்னைக்கு எவனோ ஒருத்தன் அழியணும் அப்படின்னு நினைக்கிறவன் நாளைக்கு நீங்க அழியணும் அப்படின்னு நினைப்பான். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுவான். இன்னைக்கு கிருஷ்ணாவோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டவன், கிருஷ்ணாவோட குடும்பம் சிரிக்கிறத பார்த்து பொறாமப்பட்டவன், நாளைக்கு நீங்க சிரிக்கக்குள்ள அதே தான் பண்ணுவான். அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் கேன்சர் மாதிரி ஆரம்பத்திலே கட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி. வாழ விடு.